World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் எங்களுடைய அன்பு அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் ஜோதிட பேராசான் டாக்டர் நா மணிகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி. இதுவரை நம்முடைய மாணவர்கள், நம்முடைய ஜோதிட நண்பர்கள் பேசிய சொற்பொழிவை கேட்டீர்கள். இந்த மாதாந்திர கருத்தரங்கிலே எங்களுடைய குருநாதர் டாக்டர் நா மணிகன்ராஜ் ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பாதம் சொல்லும் பரம்பொருள் ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய தலைப்பில் உங்களுக்காக நிறைய கருத்துக்களை இங்கே கொடுக்க இருக்கிறார்கள். உங்களுடைய கைத்தட்டுதலோடு அவரை இங்கே வருகவன வரவேற்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். என் நாவில் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வராகியின் திருப்பாதம் தொழுது, ஜோதிடத்துறையில் எனக்கு குருமார்களாக இருக்கக்கூடிய அனைத்து குருமார்களின் திருப்பாதம் தொழுது, என்னை வாழ்வில் ஒருபடி உயர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இந்த நேரலையை உலகெங்கும் ஒளிபரப்பு கொண்டுள்ள அன்பு நண்பர் கதிர் அவர்களுக்கு நன்றி சொல்லி, அதே போல் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய உங்களுக்கும், என் பாசத்திற்குரிய என்னுடைய மாணவர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கங்களை கூறி, இந்த இனிய மாலை நேரத்தில் உங்களை சந்திக்கலாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அடுத்தது, இதுவரைக்கும் ஒரு விஷயம் யாருக்குமே சொல்லாமல் இருக்கணுன்றதுக்காக மூடி வச்ச ரகசியங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்றதுக்காக தான் நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி படித்த விஷயங்கள், கேட்ட விஷயங்களை எடுத்து வச்சதை ரீகால் பார்க்கும்போது, ஆஹா இதை நம்ம இன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி போன மாதமே அந்த டைட்டில் நம்ம எடுத்துட்டேன். பாதம் சொல்லும் பரம்பொருள் ரகசியம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக நம்மளுடைய பாதைகள் சரியானால் பயணங்கள் சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பாதைகள் சரியாக நம்ம தீர்மானிச்சிட்டோம், எதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னாவே நம்மளுடைய பயணம் சேஃபாக இருக்கும். இந்த டைமில் போகிறோம், இங்கே பார்க்குறோம், இங்கே சாப்பிட்றோம், இங்கே தங்குறோம், இங்கே சாமி பார்க்குறோம், மறுபடியும் ரிட்டர்ன் வரோம், இந்த மாதிரியான ஒரு ஷெட்யூல்டு ப்ரோக்ராமுக்கு சரியாக இருந்ததுனாவே நம்மளுடைய வாழ்க்கை என்ன இருக்கும், ஸோ நம்ம எதிர்பார்த்தது கரெக்டாக நடந்துடும் அப்படின்ற விஷயங்கள் தான். ஸோ பிளானிங் இல்லைனாவே நம்ம என்ன பண்ண முடியும்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த பிளானிங்கை கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னா, முதல்ல நமக்கு நவகிரகங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 9 கிரகங்கள் தான் நம்மளை ஆட்சி பண்ணுது. அந்த 9 கிரகங்கள் ஆட்சி பண்ணாலும் அந்த 9 கிரகங்களுக்கு வரக்கூடிய வயர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா பாதசாரங்கள் தான். அந்த பாதசாரத்துடைய கொடுப்பனையின் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம அனுமானிக்க முடியும். ஆனால் அந்த பாதசாரங்களுக்குள்ளேயும் சூட்சம பாதம் ஒன்று இருக்குது. பாதசாரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஒரு கிரகம் எந்த நட்சத்திரம் இருக்குதோ அதுதான் அதோடைய சாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் ஒரு 3 மாதத்துக்கு ஓகேவா பெரிய அளவுக்கு ஒன்று மாற மாட்டார். மேலே போனாலும் கீழே இறங்கி தான் ஆகணும். 2.5 வருஷம் ஒரு ராசியில் பயணிக்கக்கூடாது. அப்போ ஒரே நட்சத்திரத்தை வச்சு தான் 2.5 வருஷத்துக்கு அவர் பலன் செய்வாரா அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, ஒரு 2.5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை 9 பாதம் தானே, 9 பாதம் தானே, ஒரு பெரிய அந்தளவு தான் பயன் செய்யணும்னா அப்படி கிடையாதுங்க. இந்த பாதத்தில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் கையாண்டிருக்காங்க. சில நேரங்களில் நமக்கு சரியாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருக்கு. இது புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு கதையிலேருந்து வரேன். ஒருத்தர் பார்த்திங்கன்னா சிவபுராணம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு குழந்தை தவழ்ந்துட்டு போயிட்டு இருக்குது. அப்போ சிவபுராணம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போயிடுச்சு, அப்பையும் அதே சிவபுராணம் படிக்கிறாரு. அந்த குழந்தை காலேஜ் போயிடுச்சு, அப்பையும் சிவபுராணம் படிக்கிறாரு. அந்த குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அந்த குழந்தை திரும்பி கேட்குது. முதல்ல அப்பாவாக இருந்தவர் இப்போ தாத்தாவாகிட்டார். இப்போ கேட்குது, ஏப்பா நான் குழந்தையாக இருக்கும்போது சிவபுராணம் படிச்சிங்க, நான் ஸ்கூலுக்கு போகும்போதும் படிச்சிங்க, இப்போ எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, இப்பயும் படிக்கிறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம், இது எதனால், அதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதில் ஏதாவது எப்படியா இருந்தாலும் ஒரு 500 பக்கம் இருக்கும். அந்த 500 பக்கத்தை நீங்கள் எத்தனை தடவை படிக்கணும், திருப்பி படித்ததுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணார். அங்கே ஒரு கூடையை காட்டுறாரு. அங்கே ஓரத்தில் ஒரு கூடை இருக்குது, அந்த கூடையை எடுத்துகிட்டு வான்றாரு.
அந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா அந்த பயன்படுத்தாத ஒரு கூடை, நிறைய அழுக்குகள் இருக்கக்கூடிய ஒரு கூடை. அந்த கூடையை எடுத்துகிட்டு வராரு. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் அந்த ஓலைகளால் பின்னப்பட்ட கூடையாக இருக்கும், அந்த மாதிரி பிரம்புன்னு சொல்லுவாங்க, பிரம்பு கூடை. அந்த கூடையை எடுத்துகிட்டு வராரு. இது எதுக்கு எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லும்போது, அந்த கூடையில் போய் நீ தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. அப்போ அங்கே ஒரு கிணறு இருக்குது. அவர் சிரிக்கிறாரு, எப்படி இந்த கூடையில் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியும், நீ எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. அவர் போய் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இங்கே வரதுக்குள்ளே அதெல்லாம் கீழே போயிடுது, மறுபடியும் 0 ஆயிடுது. நீ போய் மறுபடியும் கேட்குறாரு, நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணிடுறாரு. ஓகேவா? இப்போ வந்து 5 முறை பண்ணதுக்கப்புறம் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதை தான் படித்தேன்னு நீ கேட்டீங்க, நீ ஸ்கூலுக்கு போகும்போதும் நான் இதை தான் படிச்சுட்டு இருந்தேன், நீ காலேஜ் போகும்போதும் நான் இதை படிச்சுட்டேன், இப்போ உனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இதை தான் படிச்சுட்டு இருக்கேன்னு நீங்கள் கேள்வி கேட்ட. நீ முதல் தடவை நீ எடுத்துகிட்டு போனே இல்லை, போயிட்டு வரும்போது தண்ணி இங்கே இல்லை, 2வது தடவை போகும்போதும் இங்கே தண்ணி உன்னால் பிடிக்க முடியல, இந்த மாதிரி 5 தடவை போயிட்டேன், 5 தடவை போயின்றது உன்னால் அந்த கூடையில் தண்ணி ஏந்த முடியலை. அதே போல் நீ இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணு, நீ முதல் தடவை வைக்கும்போது அந்த கூடை எவ்வளோ அழுக்காக இருந்தது, 5வது முறை தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அந்த கூடை எப்படியெல்லாம் சுத்தமாக இருக்கிறது அப்படின்றத நீ நோட் பண்ணுன்னு பாரும்போது அப்பா வந்து உணர்றாரு. அப்போ சிவபுராணம் என்பது ஒரே நூலாக இருந்தாலும் சரி, அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் படிக்க 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 என்னாகும், உங்களுடைய உள்ளமானது சுத்தமடைஞ்சிக்கிட்டே போகும். உள்ளம் சுத்தமாயிருச்சு அப்படின்னா என்னாகும், நமக்குள்ள ஒரு ஞானம் வந்துடும். அந்த ஞானம் தான் உங்களை மிகப்பெரிய ஒரு நல்வழி பாதையை காட்டும்ன்றது தான் சூட்சமமாக இதனுடைய கதையாக அவர் வந்து சொல்கிறார். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து எல்லாருக்கும் பிறக்கும் போது ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுச்சு. பிறக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் அதில் அங்கங்கே வந்து அந்த சொல்லுவோம் இல்லையா, நம்ம படுவர்மம் 12 தொடுவர்மம் 96 அப்படின்ற மாதிரி இந்த முக்கியமான சூட்சமத்தெல்லாம் எங்கே கொண்டு வச்சுருக்காங்கன்னா பாத சாதத்தினுடைய மகிமையில் வச்சுருக்காங்க. அந்த பாத சாதத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பாதத்திற்கும் 4 பாதங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பண்ணுறாங்க 4 பாதங்களாக பிரிச்சிடுறாங்க இல்லையா? சரி, ரைட்டு. இப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம பிறந்த நட்சத்திரத்தை நம்ம என்ன நட்சத்திரம்னு சொல்கிறோம், ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா? நம்மளுடைய 2வது நட்சத்திரத்தை நம்ம என்ன சொல்கிறோம், சம்பத்து நட்சத்திரம்னு சொல்கிறோமா? 3வது நட்சத்திரத்தை விபத்து நட்சத்திரம்னு சொல்கிறோம். 4வது நட்சத்திரத்தை சேம நட்சத்திரம், 5வது நட்சத்திரத்தை பிரத்யேக நட்சத்திரம், 6வது நட்சத்திரத்தை சாதக நட்சத்திரம், 7வது நட்சத்திரத்தை வதை நட்சத்திரம், 8வது நட்சத்திரத்தை மைத்திர நட்சத்திரம், 9வது நட்சத்திரத்தை பரம மைத்திர நட்சத்திரம். இந்த 9ங்கிறது 3 பரியாயத்திலையும் வர்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை அப்படியே வச்சுக்க போகிறோம் இல்லையா? அப்போ ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்னு சொல்லி 3ஆக நம்ம பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஜென்ம சம்பத்து, அணுஜென்ம சம்பத்து, திரிஜென்ம சம்பத்துன்னு சொல்லி 3ஆக பிரிச்சுக்கிறோம். இதில் வந்து அணுஜென்ம சம்பத்து எடுக்கும்போது 11ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சமுதாய பகையாக மாறிடும். அப்போ அங்கே சம்பத்தாக இருந்தாலும் சமுதாயத்துக்கு பயன்படுது, சமுதாய பகையாக பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 18வது நட்சத்திரம் நம்ம என்ன சொல்லுவோம், பரம மைத்திரன்னு சொல்லுவோம். ஆனால் அதே 18வது நட்சத்திரம் உங்களுக்கு பணப்பகை நட்சத்திரமாக இருக்கும். ஓகேங்களா? 22ங்கிறது இங்கே 4 சேமம் சொல்லுவோம், ஆனால் அங்கே திருஜென்மத்துக்கு போகும்போது வைநாசிகம்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? அப்போ சில சூட்சமங்களையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து மறக்கக்கூடாது. 17 சந்திராஷ்டமமாக செயல்படும் எப்பயுமே. அப்போ நிறையா விஷயங்களையும் உள்ளே போய் நம்ம டீப் பண்ணி பார்க்கணும். சரி, இப்போ இதுக்கும் இந்த பாதம் சொல்லும் பரம்பொருள் ரகசியம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பரம்பொருள் ரகசியத்தை யாருமே உணர முடியாது இல்லையா? பரம்பொருள் ரகசியத்தை உணர்ந்தால் ஞானி ஆயிடுவாங்க, மோட்சமாயிருவாங்க. ஸோ பரம்பொருள் ரகசியத்தை உணர்றதுக்கு நம்ம தேரலாம். ஸோ இந்த பாதம் சொல்லும் பரம்பொருள் ரகசியம் அப்படின்னா என்னென்னா, நம்ம பரம்பொருள் படைக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகள் இல்லாமல் இந்த உலகமானது எங்கே போகிறது கிடையாது. பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு இல்லாமல் நம்மளும் செயல்பட முடியாது, இதுதான் இயல்பு. அப்போ இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு எந்த வகையில் செயல்படுது அப்படின்னா, பஞ்சபூதங்கள் தன்னுடைய நட்சத்திரத்தினுடைய பாதத்தின் வழியாக 4 பாதத்தில் எந்த பாதத்தின் வழியாக செயல்படும். ரைட்டுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை போடுங்க, ஏதாவது ஒரு ஜாதகத்தை போடுங்க. முதல்ல ஜாதகத்துக்கு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஜாதகத்தில்
உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன புள்ளியில் ஆரம்பித்து எல்லா கிரகங்களுக்கும், இந்த பக்கம் வாங்கியா சொல்லுங்கய்யா, எல்லா கிரகங்களுக்குமே லக்னத்தில் ஆரம்பித்து எல்லா கிரகங்களுக்குமே நட்சத்திரம் நின்ற பாதம் துல்லியமாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் இதை எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் என்னென்னா ஒரு நல்ல எலக்ட்ரிஷியனாக மாறிட்டீங்க. உங்களை இப்போ கரண்ட் கம்பத்தை ஏற்ற போகிறேன் நான். புரியுதுங்களா? ஏன்னா எது சேக்கடிக்கும் எது சேக்கடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ரைட்டா? இது வரைக்கும் நம்ம வந்து எல்கேஜி லெவலில் இருந்தோம், இப்போ எம்பிபிஎஸ் லெவலில் நம்ம வந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ ஒரிஜினல் ஷேக் எது, நார்மலாக எப்படி தொடரலாம் அப்படின்ற விஷயங்கள் தான். எந்த திசாபுத்தியில் உங்களுக்கு ஒரிஜினலாகவே பாதிப்பு நடக்கும், எந்த திசாபுத்தியில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், எந்த திசாபுத்தி எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு வந்து சனி திசை யோகத்தை கொடுக்கும், ஆனால் சனி திசை சில பேருக்கு வச்சு செஞ்சுருக்குது. எது யோகமாக சொல்கிறோமோ அது நமக்கு வச்சு செஞ்சுருக்கோம். நமக்கு லக்னாதிபதி சூப்பராக பண்ணுவார்னா அந்த திசை தான் நம்ம அடி வாங்குவோம். அப்போ ஏன் அடி வாங்கணுன்ற விஷயங்கள் நமக்கு சில பேருக்கு தெரியாது. நம்ம பொதுவாக எடுப்போம், லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே பாதம், அதனுடைய நட்சத்திரம், அதனுடைய பாதம், இதனுடைய ரெண்டோடைய செயல்பாடுகளையும் நீங்கள் தீர்மானிச்சுனா மட்டும்தான் அதனுடைய துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். இப்போ நீங்கள் எல்லாருமே சார்ட் போட்டுக்கலாம், உங்களுடைய சார்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். ஸோ வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே போட்டுக்கலாம். ஓகேவா? மூளைக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே போட்டுக்கலாம். முதல்ல லக்ன புள்ளி ரிஷப லக்னம் போட்டிருக்காங்க. லக்ன புள்ளி கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம். டேட்டா பர்த் போடுப்பா. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு சிம்ம ராசியில். பூர நட்சத்திரம் 2வது பாதம். ராகு பகவான் மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். குரு பகவான் பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மத்தில். சனி பகவான் உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதம். பாருங்க, ரிஷப லக்னம் லக்ன புள்ளி வந்து கார்த்திகை நட்சத்திரம் 4வது பாதம். சிம்மம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்தில் செவ்வாய் ராகு குரு. செவ்வாய் வந்து பூரம் 2ஆம் பாதம், ராகு மகம் 3ஆம் பாதம், குரு பூரம் 1ஆம் பாதம். கன்னியில் வந்து சனி உத்திரம் 3ஆம் பாதம். விருச்சகத்தில் புதன் கேட்டை 4ஆம் பாதம். தனுசில் சூரியன் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம். மாந்தி திருவோணம் 3, சுக்கிரன் திருவோணம் 2 மகர ராசியில். கேது சித்திரையா இங்கே அவிட்டம் தான்ப்பா வரும். சதயமா? சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம். கேது வர்க்கோத்தமத்தில் இருக்கார். சந்திரன் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஓகே, இப்போ வந்து இது நம்ம போட்டுட்டோம். இப்போ முதல்ல நம்ம என்ன சார் பண்ணணும்னா, எடுத்தோடனே பலனுக்கு ஓடக்கூடாது. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, சந்திரன் என்ன நட்சத்திரம் இருக்கிறாரு? அஸ்வினியில் இருக்கிறாரு. ஸோ சந்திரன் இருக்கிறது தான் நம்மளுடைய முதல் நட்சத்திரமாக எடுப்போம். சந்திரனுக்கு நேராக அஸ்வினின்னு போடுறோம். அஸ்வினின்னு போட்டு 1ன்னு போட்டுக்கோங்க. ரெண்டாவது அப்படியே வரிசையாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம் இருக்கார். பூரம்ங்கிறது 11வது நட்சத்திரம். பரணி 2னா பூரம் 11, 1 1 2 தான். ஸோ 2வது நட்சத்திரம் இருந்தாலும் 11ன்னு போட்டுக்கோங்க. சமுதாய பகை. அடுத்தது ராகு. ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக நட்சத்திரம் 3வது பாதம் மகம். ஸோ ராகுங்கிறது 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு 1. அடுத்தது குரு பூரம். குருவும் பூரம் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா? இவர் 11ல் இருக்கார். சரி, ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உத்திர நட்சத்திரம். ஸோ அஸ்வினிக்கு கிருத்திகை 3, உத்திரம் வந்து 12வது நட்சத்திரம். ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான். புதன் வந்து கேட்டையில் இருக்கார். அஸ்வினிக்கு கேட்டை எத்தனை? 18. ஸோ 9. அடுத்தது சூரியன் மூலத்தில் இருக்கார். ஸோ 19. அடுத்தது சுக்கிரன். மாந்தி தேவைப்பட்டால் மட்டும் எழுதிக்கோங்க, மாந்தி எல்லா இடங்களும் எழுத வேண்டாம். திருவோணம் 2. திருவோண நட்சத்திரம். திருவோணம் எத்தனதுங்க? அஸ்வினிக்கு 4னா திருவோணம் 22. அடுத்தது கேது சதயம்.
24வது நட்சத்திரம் 6. இப்போ நம்ம ரூல்ஸ் பிரகாரம் என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது, முதல் ஸ்டெப்பு, இன்னொரு ஸ்டெப் எழுதணும். முதல் ஸ்டெப் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஜென்மத்தை விட்டுருங்க. 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், இதில் எது எது இருக்குன்னு முதல்ல பாருங்கள். ஓகேவா? எது எது இருக்குது? 2வது நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார், 2வது நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார், குரு இருக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் இருக்கிறாரு. ஆனால் இது வைநாசிகம், 22 நாளாக எடுக்க முடியாது, வைநாசிகமாக தான் வேலை செய்யும். அடுத்தது கேது 6ல் இருக்கிறாரு, கேது வந்து சதயத்தில் இருக்கிறாரு. புதன் வந்து 9ல் இருக்கிறாரு, இது 2 பக்கம் சாயக்கூடியதை எடுக்கக்கூடாது, அது 8வது ராசியில் வேறு இருக்குது. அதனால் நார்மல் 9 இல்லை, இது 18. அதனால் அது வந்து டவுட்டு தான், அது எடுக்கக்கூடாது. ஸோ இது ஆகவே ஆகாது, ஏன்னா பரம வேதை இல்லையா, அது வேதையில் வந்து அஸ்வினி கேட்டே பரம வேதை. ஸோ அதனால் இது ஆகாது, இது எடுக்க முடியாது. இப்போ சூட்சம ரீதியாக முதல் சூட்சமம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து இவங்களுக்கு வந்து வலிமையாக இருக்குது. 3 நட்சத்திரங்கள் வந்து நட்சத்திர ரீதியாக வலிமையாக இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்த சூட்சமத்துக்கு போகணும். என்ன சூட்சமம் சார் அப்படின்னா, இந்த பாதத்தில் என்ன எத்தனை பாதம் இருக்குது? எல்லா ராசிலையுமே 9 பாதங்கள் தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லையா? ரைட். இப்போ அஸ்வினி 1ஆம் பாதம் இருக்கு இல்லையா? இப்போ இவர் பாருங்க, இவர் என்ன நட்சத்திரம் பிறந்திருக்காரு? அஸ்வினி 4. பிறந்த நட்சத்திரம் என்னது? அஸ்வினி 4 தானே. ஒரு பாதத்தில் 9 பாதத்தில் இருந்தாலும் சரி, பாருங்கள் இப்போ எழுதுறேன் பாருங்கள். இவர் பிறந்தது வந்து அஸ்வினி 4. அஸ்வினி 4ங்கிறது எத்தனாவது பாதம் அந்த ராசியில்? 4வது பாதம் தான். அந்த ராசியில் 9 பாதத்தில் 4வது பாதத்தில் அவர் பிறந்திருக்காரு. அப்போ 4வது பாதத்தில் பிறந்ததுனால அதுதான் இவருக்கு ஜென்மத்தாரை. புரியுதா? இதுதான் இவருக்கு என்னதுங்க, ஜென்மம். எதில் எடுத்திருக்காரு? அஸ்வினி 4ல் தான் எடுத்திருக்காரு. அடுத்தது என்ன வரும்? பரணி 1, அடுத்தது பரணி 2, அடுத்தது கிருத்திகை 1 முடிஞ்சோடனே நீங்கள் உடனே கிருத்திகை 2 போகக்கூடாது, மீண்டும் அஸ்வினி 1க்கு வந்துடணும். அஸ்வினி 1, அஸ்வினி 2, அஸ்வினி 3. இதுதான் இவருடைய ஜாதகத்தோடைய பயணம். புரியுதுங்களா? நீங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுதான் நம்பர் 1. அதிலிருந்து அந்த ராசியில் கழிச்சிட்டு மீதி இருக்கிறது மீண்டும் ஃபஸ்ட்டுக்கு போயிடணும். ரைட்டா? அப்போ இவருக்கு இது 1 அப்படின்னா இது பரணி என்ன இருக்கும்? இது ஜென்மம், சம்பத்தான வேலை செய்யுமா? இது சம்பத்து. இது என்ன வேலை செய்யும்? விபத்து. இது என்ன வேலை செய்யும்? சேமம். இது என்ன வேலை செய்யும்? பிரத்யகு. இது என்ன வேலை செய்யும்? சாதகம். இது என்ன வேலை செய்யும்? வதை. இது என்ன வேலை செய்யும்? மைத்திரம், பரம மைத்திரம். இப்போ இந்த செட்டப் நான் என்ன பண்ணியிருக்கிறோமோ இதே செட்டப் தான் எல்லா ராசிக்குமே நீங்கள் எடுக்கணும். கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ இந்த ராசியில் 4வது பாதம் தான் இவருக்கு 1, அதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இப்போ இது எடுத்துட்டோம். இப்போ அடுத்து நேரம் இங்கே வர போகிறோம். இப்போ இந்த பூர நட்சத்திரங்கிறது இந்த ராசியில் எத்தனாவது பாதம்? சிம்ம ராசியில் பூர நட்சத்திரங்கிறது 6வது பாதமா? அப்போ 6வது இங்கே நேராக வாங்க. இந்த கணக்குப்படி 6வது நமக்கு என்ன வரும்? இவருக்கு எதில் ஸ்டார்ட் ஆகுது? 4ஆம் பாதம் தான் நான் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே மகம் 4ஆம் பாதங்கிறதா இவருக்கு ஜென்மத்தார. அந்த ராசியில் மகம் 4ஆம் பாதம் தான் என்னதுங்க? ஜென்மம். பூர 1ங்கிறது என்னதுங்க? சம்பத்து. புரிஞ்சுதா? பூர 1ங்கிறது என்னது? சம்பத்து. பூர 2ங்கிறது விபத்து. பூர 3 இருக்கா? இல்லை. மகம் 3 இருக்கு. மகம் 3க்கு என்னதுங்க? பரம மைத்திரமா? 9 பரம மைத்திரம். ரைட், இது எழுதியாச்சு. அடுத்து இங்கே வாங்க, உத்தரத்துக்கு வாங்க. இந்த உத்திரம்ங்கிறது இந்த ராசியில் எத்தனாவது பாதம்? இந்த ராசியில் 2ஆம் பாதம். ரைட்டா? இங்கே உத்திரம், இங்கே 2வது பாதம்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ராசி 2ஆம் பாதத்துக்கு வந்துடலாமா? அங்கே என்னது? அஸ்வினி 2 தானே. இங்கே உத்திரம் 3ங்கிறது அங்கே அஸ்வினி 2 தானே. அப்போ அஸ்வினி 2ங்கிறது என்னவா இருக்குது? மைத்திரமாக இருக்குது. அப்போ இங்கே என்னவா இருக்குது? மைத்திரம். புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா? அடுத்தது புதன் கேட்டை 4ல் இருக்காரு. கேட்டை 4னா கடைசி பாதம், 9வது பாதம் இல்லையா? அப்போ இங்கே வாங்க. இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த கிருத்திகை 1 என்னவா வருது இவருக்கு? அப்போ இங்கே என்னவா ஒரு கேட்டை? சாதகம். புரிஞ்சுதா? அடுத்தது
மூல 4. அப்போ அஸ்வினி 4னா இங்கே மூல 4 சரியாக தான் போச்சு. அப்போ இது என்னது? திரிஜென்மமா? அடுத்தது திருவோணம் 2. திருவோணம் 2ங்கிறது இந்த ராசியில் எத்தனாவது பாதம்? உத்திரம் வந்து 2, உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1. அதுக்கப்புறம் என்னதுங்க? 5ஆம் பாதத்தில் வரும். 5ஆம் பாதம் வரும்போது மேலேருந்து வாங்க. 5ஆம் பாதம் என்ன வருது? 1, 2, 3, 4, 5 பிரத்யேக தாரை. என்ன வந்திருக்கு? பிரத்யேக தாரையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு நேரம் பிரத்யேகு. அடுத்து சதயம் 3. இது ராசியில் எத்தனாவது பாதம்? இது அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3. அப்போ அதுவும் 5ஆம் பாதம் தான். அப்போ 5ஆம் பாதம் என்ன வரும்? புரிஞ்சுதா? நம்ம சிம்பிள் என்னென்னா ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாகவும் முதல்ல போட்டுக்கணும். இது நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சூட்சமத்தில் போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த 9 பாதத்தையும் வருஷப்படுத்தி நீங்கள் பிறந்த பாதத்தை நம்பர் 1 போட்டு அதிலேருந்து 1 by 1 போட்டுவாங்க. ஓகேங்களா? சில பேருக்கு வந்து சந்திரன் வேலை செய்யாது. சந்திரன் நீசமாயிருக்காங்க, சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இவருக்கு அம்சத்தில் வந்து சந்திரன் கடகத்தில் வருது. புரியுதுங்களா? ஆட்சி பலம் பெற்றிருக்குது. அப்போ வந்து இந்த ஜாதகத்துக்கு சந்திரன் முழுமையாக வேலை செய்யும். ரைட்டா? நம்ம இப்படி எடுத்துக்கலாம். சந்திரன் வேலை செய்யாத பொழுது தான் நம்ம சில ஜாதகத்தை லக்ன புள்ளி வச்சு எடுக்கணும். லக்ன புள்ளியை வச்சுக்கிட்டு இதே பாதசாதத்தை நீங்கள் போட்டுக்கலாம். சார் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி சார் பலன் எடுக்கிறது அப்படின்னா, பொதுவாக இப்போ நமக்கு தசாபத்தி நடக்குதுன்னா என்ன தசை நடக்குது? ராகு திசை நடக்குது. ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு முதல்ல பார்க்கணும். லக்ன ரீதியாக அவர் எங்கே இருக்காரு? 4ஆம் இடத்துல இருக்காரு. ராகு வந்து இங்கே என்ன தாரையாக இருக்கிறாரு? கர்ம தாரையில் உட்காந்து கர்ம நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. 10வது நட்சத்திரம். ரூல்ஸ் பிரகாரம் ஜென்ம நட்சத்திரம் 10வது நட்சத்திரம் இது ரெண்டுமே நல்லது கிடையாது. 19வது நட்சத்திரங்கிறது உங்களை புத்துயிர் ஊட்டிடும், அபிவிருத்தி பண்ணிடும். ஆனால் 1-10 மட்டும் நம்பவே கூடாது. எப்போ வேணால் காலவாரி விட்டுரும். 1-10 அது இது 10வது நட்சத்திரத்தில் மக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருங்க. ரைட்டா? அவர் வந்து நிற்கிறது ஜென்மமாக உட்காந்துருக்காரு. ஸோ தான்ற ஒரு எண்ணம் வந்து அதிகமாக வரும். அடுத்தது இங்கே சூட்சம ரீதியாக நம்ம போகும்போது எங்கே இருக்கிறாரு? பரம மைத்தியில் உட்காந்துருக்காரு. நான் இந்த பரம மைத்திரத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பரம மைத்திரத்தை மட்டும் நம்பவே கூடாதுன்ட்டு. எல்லாமே நமக்கு பாசிட்டிவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா நமக்கு நெகட்டிவாக இருக்கும் எல்லாமே. ஸோ இந்த பரம மைத்திரத்தை மட்டும் எப்பயுமே பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அது இல்லாமல் இங்கே பாருங்கள், ராகு வந்து மக நட்சத்திரத்தில் இருக்கார், கேது வந்து சதயத்தில் இருக்கார். புரிஞ்சுதா? இப்போ வந்து நட்சத்திர பரிவர்த்தனை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தியே ஆகணும். அவர் வந்து ஒரிஜினலாக இப்போ கேது, இப்போ ராகு வந்து தன்னோட நட்சத்திரத்தில் என்ன பலனை கொடுப்பாரோ அதை தான் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே மகமாக நினைக்கக்கூடாது, இதே நட்சத்திரத்தை சதயமாக நினச்சிக்கணும். ராகு இங்கே தான் இயங்குறாரு, ஆனால் சதயத்திலேருந்து என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை தான் இங்கே கொடுப்பார். அப்போ ராகு இப்போ எப்படி செயல்படுறாரு? பிரத்யேகமாக செயல்படுறாரு. நட்சத்திர ரீதியாக வந்து உங்களுக்கு சாதகம் தான். ஸோ ராகு தசை சாதகத்தை கொடுக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் மறைமுகமாக உள்ளுக்குள்ள சூட்சமத்தை என்ன வச்சிருக்கிறாரு? பிரத்யேக தாரை வச்சிருக்கிறாரு. பிரத்யேக தாரைனா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது வெளியில் யாருக்குமே தெரியாது, ஆனால் உலகத்தில் எல்லா பிரச்சனையும் எங்கிட்ட தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் பிரத்யேக தாரைன்னு அர்த்தம். அதாவது கத்தி எடுத்து குத்துனா அது தெரிஞ்சிடும், அது வதை தாரையில் இருக்கும். ஓகேவா? ஒருத்தனுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னா சொல்லிடும், முன்னாடியே சொல்லிடும். ஆனால் பிரத்யேக தாரையை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேவா? அது அந்த மாதிரி ஒரு சூட்சமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் நடுநிலையாக இருக்கும். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, நடுவில் நான் போய் மாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி தான் பிரத்யேக தாரை இருக்கும். ஸோ வந்து இந்த பிரத்யேக தாரையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக இந்த ராகதிசை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடம் சுகஸ்தானம் இல்லையா? சுகஸ்தானத்தில் யார் உட்காந்துருக்கா? 7ஆம் அதிபதி உட்காந்துருக்காரு, விரையாதிபதி உட்காந்துருக்காரு. யாரோட சேர்ந்துருக்காங்க? அஷ்டமாதிபதியோடு சேர்ந்துருக்காங்க. அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து அஷ்டமச்சானத்தை பார்த்து 2 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை, குருவும் சூரியனும் இங்கே பரிவர்த்தனை அமைப்பில் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னா கண்டிப்பாக வீடு, வண்டி, வாகனம், சொத்து எதுவுமே தன்னோட பேரில் வச்சுக்கக்கூடாது. ஓகேவா? பிரத்யேக தாரில் வந்துருச்சு. தேவையில்லாத, ஏன்னா 8ஆம் இட தொடர்பு வரக்கூடாது எப்பயுமே, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி. 6, 8 தொடர்பெல்லாம் வரக்கூடாது. 7ஆம் அதிபதி செவ்வாய் ராகுவோட இணைவு வேறு. இந்த காம்பினேஷன் தப்பான காம்பினேஷன் தான். ஸோ எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, செவ்வாய் ராகு காம்பினேஷன் வரும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, வழிபாடுகள் எடுத்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்கன்னு நம்ம சொல்லக்கூடிய வழக்கம் தான். ஸோ அதுதான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி இங்கே வந்து
பிரத்யேகதாரைன்னு வந்துட்டாவே தேவையற்ற சண்டை சச்சரவுகள் தான். பிரத்யேகன்ற வார்த்தைக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சண்டை சச்சரவுகள் தான். இந்த சண்டை சச்சரவுகள் யார் அப்படின்னா, எந்த கிரகமெல்லாம் இணையுதோ அந்த கிரகத்தோடு நம்ம சண்டை சச்சரவு வரும். எல்லாத்துக்கிட்டையும் வராது. எந்த கிரகம் இணையுது? விரையாதிபதி 12ஆம் அதிபதி இருக்குது. அப்போ இது ஆண் வீடு. ஆண் வீடுன்னா எது? அம்மாவோடைய அப்பா இருந்தாங்கன்னா பிரச்சனை, ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மனைவி, 7ஆம் கிரகம் மனைவி, மனைவியோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு. அதே போல் வந்து குருங்கிறது யார்? பரிவர்த்தனையாகி என்ன பண்ணுறது? 5-8க்கு போகுது. 5-8 பரிவர்த்தனை நல்லது இல்லை. 5-8 பரிவர்த்தனை நீ என்ன தான் குழந்தைகளுக்கு வாரி வாரி கொடுத்தாலும் குழந்தைங்க நமக்கு பேர் சொல்லாது சார். 4-8 பரிவர்த்தனை வந்து இதில் பாருங்கள், இல்லை குரு வச்சதுனால நான் 5 மைண்டுக்கு போயிட்டேன், ஓகேங்களா? 4-8 பரிவர்த்தனை நல்லது கிடையாது. 4-8 பரிவர்த்தனை சொந்த ஊர், சொந்த வீடு வண்டி வாகனம் வந்து நம்ம பேரில் இல்லாத நல்லது. சொத்து வேறவங்க பேரில் இருக்கிறது காப்பாற்றப்படும், நம்ம பேரில் இருந்துச்சுன்னா மாட்டிக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப கெடுதலான பலன் தான். இது என்னுடைய அனுபவம். ஏன்னா அவருடைய பார்வை வந்து 8ஆம் இடத்தையும், அவருடைய பார்வை வந்து 10ஆம் இடத்தையும், அவருடைய பார்வை 12ஆம் இடத்தையும் தான் விழும். அப்போ 8, 10, 12 வளர்க்கறது ஒரு யூஸுமே கிடையாது, ஒரு டெவலப்மெண்ட்டுமே கிடையாது. 10ன்னா என்ன? கௌரவம் இருக்கும், ஊரில் போனால் 4 பேர் மதிப்பான், வேறு ஒன்றும் அங்கே இல்லை. 8 பிரச்சனை இருக்குது, 12 பிரச்சனை இருக்குது. இதே எனக்கு 4 தான் குரு இருக்கிறாரு, ஓகேங்களா? கௌரவம் இருக்கும், ஆனால் நம்ம ஒன்றுக்கும் பண்ண முடியாது, நம்ம பேரில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா குரு என்ன பண்ணுறாரு? இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அவர் தன்னுடைய தன்மை இழந்துருவார். இங்கே பரிவர்த்தனையாகி நல்ல இடத்துக்கு போகிறோன்னா அவர் 8ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. ஸோ அதுவும் நல்லது கிடையாது. 4-8 பரிவர்த்தனைங்கிறது வீடு இருக்கும், என் பேரில் இல்லை, சட்டை அது என்ன சொல்ல மாப்பிள்ளை அவர் தான், சட்டை என்னது இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி முதல்ல ஒவ்வொன்றுக்கும் முதல்ல இப்போ இது காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இவருக்கு வந்து சந்திரதசனம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்திரதசை நம்ம இடம் என்ன எடுப்போம்? 1ல் 1 எடுப்போம் இல்லையா? சந்திரதசை 1ல் 1 எடுப்போம். அப்படி எடுக்கக்கூடாது. சந்திரதசைக்கு எடுக்கும்போது, ஜென்மதசைக்கு எடுக்கும்போது மட்டும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்துக்கு ரோகிணிக்கு தான் எடுக்கணும். இது நட்சத்திரம் என்னதுங்க? அஸ்வினி நட்சத்திரம் தானே. அஸ்வினி 1ஆம் பாதத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. அப்போ ஜென்மங்கிறது அஸ்வினி தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ரோகிணிக்கு அது எத்தனாவது தான் எடுக்கணும்? அவருடைய நட்சத்திரம் என்னது அந்த வீட்டில்? அந்த பரியாயத்தில் அவருடைய நட்சத்திரம் என்னது? ரோகிணி தான். ரோகிணி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரோகிணியை கனெக்ட் பண்ணி தான் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். அப்போ ரோகிணிலேருந்து அஸ்வினி என்னங்க? ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். எத்தனாவது நட்சத்திரம்? 7வது நட்சத்திரம், ரைட்டுங்களா? ஸோ அஸ்வினிங்கிறது 7வது நட்சத்திரமாக தான் அங்கே இயங்கும். ஸோ இதுதான் பிரச்சனைங்க. அதனால் வந்து இவருக்கு பொதுவாக வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் என்னென்னா நல்ல அறிவை கொடுக்கும், திறமையை கொடுக்கும், மருத்துவ அமைப்பெல்லாம் கொடுக்கும், மிகப்பெரிய பேர்ப்புகளை கொடுக்கும், அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த பாவகம் வந்து ஏற்கனவே நவாம்சத்தில் வந்து ஆட்சி பலம் பெற்றதுனால தன்னுடைய உடல் ஆரோக்கியம், மனம், இதெல்லாம் தெளிவு, சிந்தனை அதெல்லாம் சூப்பராக கொடுத்துரும். ஆனால் எதில் கை வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் இவருக்கு மெயினாக வதை பிரத்யேகம் வருதோ அங்கே மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், வேறு எதுக்குமே பார்க்க தேவையில்லை. விபத்துலாம் நீங்கள் பெரிய அளவு கண்டுக்க தேவையில்லை. வதை பிரத்யேகம் 2 ஒன்றா வரக்கூடாது. இப்போ இங்கே போட்டுக்கிறோம் இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே போடுறோம் பாருங்கள். செவ்வாய் வந்து இங்கே 2 வந்திருக்காருன்னு போட்டிருக்கிறோம். செவ்வாய் 2 அப்படின்னா இவருக்கு இது எத்தனாம் பாதம்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ அஸ்வினி, இப்போ செவ்வாய் என்ன இங்கே இருக்காரு? பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரா? அப்போ பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம், இந்த ராசி எத்தனாவது பாதம்? 6வது பாதம் இருக்கட்டும். இவர் அஸ்வினி 4ல் தானே பிறந்திருக்காரு. அஸ்வினி 4னா என்னதுங்க? அஸ்வினி 4னா அங்கே மகம் 4ன்னு எடுத்துக்கணும். மகம் 4ங்கிறது 1, பூரம் 1ங்கிறது 2, பூரம் இங்கே என்ன இருக்குது? செவ்வாய் பூரம் 2ல் தான் இருக்குது. அப்போ எத்தனாவது பாதத்தில் இருக்குது? 3வது பாதத்தில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? விபத்துன்னு போட்டுடணும். செவ்வாய் எப்படி இருக்காரு? விபத்தாக தான் இருக்கிறாரு. அப்போ இந்த திசாபுத்தி வரும்போது இங்கே பாருங்கள், இங்கேயும் விபத்து, இங்கேயும் விபத்தா? புரியுதுங்களா? செவ்வாய் தசையில் இப்போ என்ன சொல்கிறது? ராகதசை. இதுக்கு முன்னாடி செவ்வாய் தசையில் கண்டிப்பாக எதையாவது ஒரு பெரிய ஒரு சிக்கல் இவர் மாட்டியிருக்கணும், ஓகேவா? எந்த மாதிரியான சிக்கலை மாட்டுவார் அப்படின்னா, செவ்வாய்ங்கிறது பூரத்தில் இருக்கிறாரா? செவ்வாய்ன்றது பூரத்தில் இருக்காரா? அப்போ பூரம்னா நம்ம முதல்ல நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? பூரம்னா என்ன ஞாபகம் வரணும்? பூரம் யாரோட நட்சத்திரம்? அது என்னுடைய நட்சத்திரம், ரைட், சிறப்பு.
பூரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன்னா இங்கே யார்? மனைவி. சுக்கிரனா யார்? மனைவி. அப்போ இந்த செவ்வாய் திசையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும். அதாவது இந்த விபத்துன்றது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆக்சிடென்ட் கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், விபத்துனா நீங்கள் ஆக்சிடென்ட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது, ஆனாலும் கடைசி வரைக்கும் நம்ம விட்டு போகாதுன்னு சொல்கிறோம் பார்த்தியா, அதுதான் விபத்து. புரிஞ்சுதா? அதுதான் விபத்து, வேறு ஒன்றும் கிடையாது. நீ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நம்மளை விட்டு போகாது, அதுக்கு பேர் விபத்துன்னு பேர். ஓகேங்களா? அது நீங்கள் அனுபவிச்சு, அது கர்மா, நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீ பிடிக்குது பிடிக்கல. ஜோதிடம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கட்டமைப்பு பண்ணுறதுக்கு பேர் தான் ஜோதிடமே ஒழிய, ஓகேவா, இதை நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன்னு முடியாது. மாற்றக்கூடிய வாய்ப்பு காலைல ஒரு ஜாதகத்தை போட்டார், நான் அப்போ பேச டைம் இல்லை. அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் அவர் ஒரு சூட்சமம் பண்ணார், அதனால் வந்து அந்த பொண்ணு மாறிச்சுன்னார்ல, அந்த ஜாதகத்தில் அதுக்கான வழி இருந்தது. அந்த வழி இருந்தால் தான் அதை பண்ண முடியும், வழி இல்லாமல் பண்ண முடியாது. அவர் ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த இந்த 18 வயசு இந்த பிள்ளை பாதிக்கப்படுது, அந்த பாவத்தை குரு பார்க்குறாரு, நிச்சயமாக அந்த பொண்ணு தப்பிச்சிக்கும். ஓகேங்களா? அதனால் அவங்க சரியான இடத்துக்கு வந்திருக்காங்க, சரியான செஞ்சாங்க, தப்பிச்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ வழி இல்லாமல் அங்கே எந்த பாதையுமே திறக்காது. அப்போ இந்த இடத்துல விபத்துன்னு வந்துருச்சுன்னா, விபத்துங்கிறது என்ன பாவகம்? இங்கே லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் தானே. 4ஆம் இடத்துல உட்காந்துருக்குல்ல, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அதுக்கு பேர் நிஸ்பலம்னு பேர். அப்போ சிம்பிள், அந்த பொண்ணு சூப்பராக இருந்திருக்கும், ஆனால் இவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு 0வாக மாறிடும். புரியுதா கான்செப்டு? ஏன்னா இங்கே விபத்து, அது அந்த பொண்ணு விபத்தில் சிக்கிடுச்சு, அந்த பொண்ணுனால இவரும் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டுரும். புரிஞ்சுதா கான்செப்டு? அதனால் அந்த கான்செப்டை உருவாகிடுவீங்க. ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன் நிச்சயமாக தன்னுடைய திறமையை முழுவதுமாக இழந்தே ஆகணும், அதுதான் அது விதி, அதை மாற்ற முடியாது. ரைட்டுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு 2வது வாங்க, யார் இருக்கிறா? பூரம் 1ஆம் பாதத்தில் சம்பத்து தாரையில் 2 யார் இருக்கா? பூரம் 1ல் இருக்காரா? குரு. சம்பத்து தாரை தானே, சம்பத்து தானே. அப்போ இங்கே வந்து இங்கே லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 2வது நட்சத்திர சாதத்தில் யார்? சூட்சமத்தில் இருக்கிறாரு. இங்கே எங்கே இருக்கிறாரு? அங்கேயும் சூப்பராக 2ல் தான் இருக்கிறாரு இல்லையா? ஆனால் இங்கே 11ன்ற பணப்பகை வந்துருச்சா? ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னா, இவர் 8ஆம் இடம்னா மறைமுகமாக இருக்கிறது, மறைந்து வாழ்கிறது, தூரமாக இருக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இதெல்லாம் இருந்து பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கலாம், கொண்டு வரலாம், ஓகேவா, சேமிக்கலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது என்னத்தை கொடுக்கும்? சமுதாயத்தில் பகையை கொடுத்துரும், சமுதாயத்தில் பகையை கொடுத்துரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேங்களா? 2ஆம் இட தொடர்பில் இருந்ததுன்னா, 11ஆம் இடம் இருந்ததுன்னா சமுதாய பகைனா என்ன? நமக்கு ஒன்றும் கிடையாது, கெட்டது தான் வாங்கணும், கடைசியாக கெட்ட பேர் தான் வாங்கணும். புரிஞ்சுதுங்களா? அதை கொடுத்துரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆ, மகம் 3ல் வந்து ராகு பகவான் இருக்கார். அப்போ மகம் 3ங்கும் போது 9 பரம மைத்திரத்தில் இருக்கிறார், உள்ள சூட்சமத்தில் என்ன இருக்கார்? பரம மைத்திரத்தில் இருக்கார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் இருக்கார். எப்பயுமே ராகு தசையை வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஜென்மமாக நடக்குது இங்கே. அதாவது ராகு தசை 10வது பாதத்தில் இருக்கும்போது, கர்ம நட்சத்திரத்தில் இருக்கும்போது, ஏதோ ஒரு வகையில் வீட்டில் ஒரு துர்மரணங்களையோ அல்லது மரணம் சம்பவிக்கக்கூடிய நிலைகளையோ யாருக்கோ ஒன்று, அது பெரியவங்க யாராக வேணா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த ராகு தசை நடத்தும். ஓகேவா? ஆனால் இங்கே நட்சத்திர பரிவர்த்தனை தூக்கி உள்ளே போடணும். நட்சத்திர பரிவர்த்தனையில் சதயம் உள்ளே வந்துடுவாருங்க. ஓகேவா? அப்போ சதயத்தை எடுக்கும்போது இங்கே என்ன வந்திருக்காரு? சதயம்ங்கிறது பிரத்யேகதாக இருக்குது. அப்போ சதய நட்சத்திரம் சாதகத்தை கொடுத்துரும். விபத்து வர மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு வராது, தப்பிச்சிருச்சு, நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிடுச்சு. ஸோ சாதகத்தை கொடுத்துரும். ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே என்னவாக இருக்குது? பிரத்யேகவாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ராகுதசை ஆரம்பித்ததுன்னா சண்டை சச்சரவு போராட்டம் கண்டிப்பாக உண்டு. அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கும்போது, இங்கே சதய நட்சத்திரம்ங்கிறது வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல அது உட்காந்துருக்குது. அந்த 10ஆம் இடத்துடைய சாரமாகி தான் ராகு தன்னுடைய தன்மையை வந்து 4ஆம் இடத்துல வந்து செயல்படுத்துகிறாரு. ராகு செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறாரு. ஸோ இந்த நேரங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் பிரச்சனைகள் இல்லை. எப்பயுமே 1, 6, 10 சம்பந்தம், 1, 6, 10 இந்த திசா புத்தி அந்தரங்களில்
கண்டிப்பாக பொறுமையாக இல்லைன்னா பிரிவினை வாழ்க்கை உறுதி. நான் திருமண பொறுத்த பாடத்தில் சொல்லியிருக்கிறேன். 1ஆம் இடம்ங்கிறது வந்து 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், 7ஆம் இடம்ங்கிறது 6ஆம் இடம்ங்கிறது 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், 10ஆம் இடம்ங்கிறது 11ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ சந்தோஷத்தை அழித்து விடக்கூடியது 10ஆம் பாவகம். ஓகேங்களா? மனைவி தாம்பத்தியத்தை அளிக்கக்கூடியது 6ஆம் பாவகம், நம்மளுடைய குடும்பத்தை அளிக்கக்கூடியது 1ஆம் பாவகம். ஸோ 1, 6, 10 சம்மந்தப்பட்ட தசாபுத்திகளில் நிதானம் பொறுமை அவசியம். இல்லைன்னா நமக்கு பிரச்சனை உறுதி, மாற்று கருத்து கிடையாது. ஓகேங்களா? ராகு தசை ராகு புத்தி முடிஞ்சு அடுத்து குரு புத்தி வரும்போது குரு உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு? குரு ஆல்ரெடி நமக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. குரு நமக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, சம்பத்தாக இருக்கிறாரு. ஆனால் சமுதாய பகையும் இருக்குது. 11 என்ற சமுதாய பகையும் இருக்குது. நம்ம அந்த அடுத்த புத்திகளை போகும்போது அடுத்த புத்தியில் நமக்கு வருமானம் வருமா? சூப்பராக வருமானம் வரும். ஆனால் சமுதாயத்தை பொறுத்தவரை நமக்கு என்ன கிடைக்கும்? அங்கேயும் நியூட்ரல் தான். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது சனி. சனியை பாருங்கள், சனி உத்திரம் 3ல் இருக்குதுங்க. உத்திரம் 3 இருக்குது இல்லையா? அப்போ அங்கே அஸ்வினி 1ன்னா இங்கே உத்திரம் 2, அங்கே அஸ்வினி 2ன்னா இங்கே உத்திரம் 3. இங்கே அஸ்வினி 2ங்கிறது எத்தனை போட்டிருக்கீங்க? மைத்திரமாக போட்டிருக்கீங்க. அப்போ இங்கே உத்திரம் இங்கே என்னது? மைத்திரமாக வேலை செய்யும். ரைட்டுங்களா? அப்போ இந்த இது வந்து மைத்திரம் சூப்பர். அப்போ உத்திரம் 3க்கு வாங்க. உத்திரம் 1, 2, 3 எத்தனை பாதம் இருக்குது? 3 பாதம் இருக்கு இல்லையா? அப்போ அது என்னவா இருக்குது? மைத்திரமாக தான் வேலை செய்யும். அப்போ அற்புதமாக இருக்குதா? சனி திசையை பொறுத்தவரையிலும் இங்கே 3ஆக வேலை செய்யுது. சனி திசையை பொறுத்தவரையிலும் விபத்து வந்திருக்கு. 3ங்கிறது விபத்து வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? மைத்திரம் வந்திருக்கு. அப்போ இது என்ன? எதிர்பாராமல் ஒருத்தர் கூட பழகிறது, ஆனால் அது நமக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு இருக்கிறது. மைத்திரம்னா என்ன? நண்பன் தானே. எதிர்பாராத ஒரு சந்திப்பு என்ன பண்ணி கொடுக்கும்? நமக்கு தொடர்ந்து லைஃப் லாங் கூட வரக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணி கொடுக்கும்? இந்த சனி கொடுக்கும். இப்போ இந்த சனி அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்திப்பு யாராக இருக்கும் அப்படின்னா சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. புரிஞ்சுதா? சனியோட லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. சனியோட நட்சத்திரம் சனியோட லக்னத்தில் அவங்க பிறந்தவங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது சனி உச்சனி செங்கா பாரு, பரணி நட்சத்திரத்துலேயும் சுவாதி நட்சத்திரத்துலேயும். ஓகேவா? இந்த நட்சத்திரங்கள் வரலாம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் இவங்களை விட்டு போகாது. சனியோட நட்சத்திரத்துலேயும் சனியோட லக்னங்கள்லேயும் ஓகேங்களா, ப்ளஸ் வந்து பரணியிலையும் சுவாதிலையும் வந்ததுன்னா இவங்களை விட்டு இந்த காலகட்டங்களில் போகாது. அடுத்து புதன் கேட்டை 4 இருக்கார். கேட்டை 4ங்கிறது ஏற்கனவே சாதகம் நான் இங்கே போட்டேன். ரைட்டா? இங்கே பாருங்கள், கேட்டை 9 பரம மைத்திரன் போட்டிருக்கோமா? அப்போ பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 18ங்கிறது பணப்பகை நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே என்ன இருக்குது? ஒரு சாதகம் இருக்குது. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையான இடத்துல மட்டும்தான் கொடுக்கணும், தேவையான இடத்துல மட்டும்தான் வாங்கணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சிக்கலாம், பெரிய அளவுக்கு மாட்ட வேண்டியதில்லை. இப்போ இந்த இடத்துல வந்து சில பேருக்கு என்ன ஆகும்னா அங்கேயும் விபத்து இங்கேயும் விபத்து, அங்கேயும் பிரத்தியாக இங்கேயும் பிரத்தியாக, அங்கேயும் வதை இங்கேயும் வதை, இந்த மாதிரி வரவங்க தான் சிக்கல். புரிஞ்சுங்களா? காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அந்த காப்பாற்றுற ஆள் தான் இந்த பாதம். புரிஞ்சதா கான்செப்ட்டு? ரெண்டுமே வதையாக வந்துடுச்சு சார், அங்கேயும் வதை இங்கேயும் வதை அப்படின்னா காட்ஸ் தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது, உதவாங்க, ரெடியாக இருந்துக்கோ. ஓகேவா? இப்போ யார் நமக்கு தெளிவாக இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி குரு பார்வை இருக்கா கோயிலாக போய் நீ விழுந்து காப்பாற்றிக்கோ, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. எப்போ பாதிக்கும் சார்? ரொம்ப நீங்கள் குழப்பிக்காதீங்க. இந்த பாவத்து மேலே எப்போல்லாம் பாவகிரகங்கள் பயணிக்குதோ அப்போ தான் பாதிப்பு வரும். இதை நீங்கள் இங்கே எடுக்க வேண்டியதில்லை, நவாம்சத்தில் எடுத்தால் போதும். இங்கே எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நவாம்ச கோச்சாரத்தை மட்டும் பாருங்கள். நவாம்ச கோச்சாரத்தில் இந்த மகம் 3 அப்படின்னா மகம் 3ங்கிறது எங்கே இருக்கும்? மிதுனத்தில் இருக்கும், நவாம்சத்தில். ஸோ நவாம்ச மிதுனத்தை மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். அதுக்கு கோச்சார நவாம்சத்தில் ராகு சனி செவ்வாய் கேது இந்த 4 பேர் எப்போல்லாம் அங்கே போகிறாங்கன்னு பாருங்கள், அப்போல்லாம் அங்கே அடி விழுந்துட்டுருக்கும். அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். தசாபுத்தி ஓடணும். இப்போ ராகு தசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, விபத்தில் இருக்குது, அப்போ கோச்சாரத்தில் அங்கே இருக்குன்னா கோச்சாரத்தில் அந்த இடத்துல அந்த 4 கிரகங்கள் அந்த பாதசாரத்தில் பயணிக்கக்கூடிய நேரங்களில் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா போதும். அதே போல் அதுக்கு திரிகோணத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே மிதுனம்னா மிதுனத்தை மட்டும் பார்க்க வேண்டியதில்லை, காற்று ராசி 3ஐயுமே நீங்கள் துலாமலையும் பார்த்துக்கலாம், கும்பத்தையும் பார்த்துக்கலாம். இந்த 3மே திரிகோணம் கண்டிப்பாக வேலை செய்யும் கோச்சாரத்தில். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், எப்போ நீங்கள் அடி வாங்கினீங்க, எப்போ உங்களுக்கு நல்லது நடந்தது. குரு மேலே சுக்கிரன் மேலெல்லாம் போகக்கூடிய காலங்களில் நல்லது நடக்கும், பொருளாதார வகையில் டெவலப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல் வந்து இந்த மாதிரி, ஏன்னா இந்த இணைவு வந்து தவறான இணைவு இல்லையா? இப்போ செவ்வாய் ராகு அப்படின்றது ஒரு நல்ல காம்பினேஷன் கிடையாது. அது சின்ன வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தை பொறுத்தவரையிலும் அவர் என்ன பண்ணாலும் 4ஆம் அதிபதினு எடுக்கிறான்,
பாதகாதிபதினு எடுக்கலாம். ஓகேங்களா? சிம்மத்தை பொறுத்த வரலாம் சிம்ம ராகு சரியில்லை. அப்போ இந்த தன்மையை பொறுத்தவரையில் என்னென்னா, சூரியன் வேறு பரிவர்த்தனையாகி வராரு. சூரியன் பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னாவே சூரியன் ராகு செவ்வாய் தொடர்பு. ஏற்கனவே சூரியன்னா என்னது, கௌரவத்தை பார்க்கறது. ராகுன்னா அநியாயத்தில் அதுக்கு மேலே. சூரியன் ராகுன்னா ஒரு அரசியல்வாதி நடந்தால் கை காட்டினா 10 பேர் பார்க்கணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி சூரியன் ராகு தொடர்பு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வரும். நான் உள்ளே வந்தால் எல்லோரும் என்னை பார்க்கணும், பேசணும் நினைப்பு இருக்கிறது. இந்த சூரியன் ராகு தொடர்பு அரசியல் தொடர்பு. அரசியல்வாதி என்ன இருப்பாங்களோ அந்த மாய பிம்பத்தை அந்த சூரியன் ராகு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த செவ்வாய்ங்கிறது ஏற்கனவே கோபம், வேகம், ஓகேங்களா, ப்ரெஸ்டீஜ், இது எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அப்போ இது எல்லாமே இந்த ஒரு இடத்துல இணையும் போது இந்த இடத்த சனி பார்த்தால், சனி பார்க்குறாரா? இப்போ கோச்சாரத்தில் நம்ம ஒட்டுக்கா இப்போ நம்ம பார்க்குறாரா 2.5 வருஷம் பார்த்துட்டே இருப்பார், அப்போ நம்ம எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அவர் அந்த பாத ரீதியாக எப்போ முழுமையாக அடாப்ட் பண்ணுறாரோ அதை தான் நம்ம எடுக்கணும். 2.5 வருஷத்தில் எந்த பாதத்தில் இருக்கார்? அப்போ இப்போ சதயத்தில் இருக்கிறாரா? சதயம் 4ஆம் மதம்னா அவர் இங்கே இருக்கிறார். சதயம் மீனத்தில் இருக்கார். சதயம் 3 இருந்தால் இங்கே இருப்பார். அப்போ அந்த பாதத்தை தான் நீங்கள் எடுக்கணும். அந்த பார்வை நேரத்தை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த குறிப்பிட்ட பார்வை சனி பார்க்குதா, இந்த காலத்தில் உஷாராக இருந்துக்கா. சனி பார்வை உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தவறான வகையில் கொண்டு போகும், கொஞ்சம் உஷாராக இருந்துக்குன்னு நம்ம சொல்லிடணும். ஓகே, ஏன்னா இங்கே செவ்வாய் ராகு காம்பினேஷன். அப்போ நீங்கள் கோச்சாரத்தை மட்டும் போட்டு இந்த பாதசாரத்தில் சூட்சமத்துக்குள்ளே போய் யாருக்கெல்லாம் வதை வருதோ தயவு செஞ்சு கோயில் வழிபாடுகள் தான். மார்க்கண்டேயர் போய் எப்படி சிவனை பிடிச்சிக்கிட்டாரோ அந்த மாதிரி அவங்க பிடிச்சிக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வதை வரல, உங்கள் ஜாதகத்தை நீங்கள் சிம்பிளாக போட்டு பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னா வதை பிரத்யேகு வதை, விபத்து வதை, இந்த வதை சம்மந்தத்தில் பிரத்யேகு வதையெல்லாம் வரக்கூடாது. மற்ற எதில் வேணால் வரலாம். தப்பிச்சு நான் இதே யோக ஜாதகம் தான். 8ஆம் அதிபதி இருக்கா சார், இருந்துட்டு போகிறாரு, அவர் ஓரமாக இருந்துட்டு போகிறார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை 8ஆம் இடம் அதிர்ஷ்டமாக இருக்கலாம்ல. திடீர்னு 1 கோடி ரூபா பணம் கீழே கிடந்து எடுத்தால் வேணான்றீங்களா நீங்கள்? அது நல்லா இருக்குமில்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு போகுது. ஸோ சம்பத்தாக இருக்கலாம். ஓகேங்களா? இவருக்கு 8ஆம் அதிபதி நல்லா தான் இருக்கிறாரு, 4ல் உட்காந்துருக்காரு, அது சம்பத்தில் தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா அது மறைந்திருந்தால் லாபம் அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் நம்ம எடுக்கணுமே ஒழிய வேறு எதுவும் எடுக்க முடியாது. அப்போ சிம்பிளாக நீங்கள் போட வேண்டியது உங்கள் ஜனகால ஜாதகத்தை போட்டுட்டு இந்த 9 அந்த 9 போடுங்க. ஓகேவா? ஜென்மம் வந்தது அப்படின்னா ஜென்மத்தை ஆக்டிவேட் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த நேரத்தில் அகங்காரம் அதிகரிக்கும். கொஞ்சம் வேண்டாம், பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க. ரைட்டா? ஒன்லி நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த அதிதேவதைகளை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஜென்மம் நடக்கும்போது வேறு யாரையும் பிடிக்க தேவையில்லை. அஸ்வின் நட்சத்திரமா சரஸ்வதியை பிடிச்சிக்கோங்க, குதிரைக்கு கொள்ளு கொடுங்க, அதை மட்டும் இயக்கிட்டே இருங்க. சார் எனக்கு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் ஜாதகத்தில் இன்னொரு சூட்சம் என்னென்னா, ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் 2ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. 2ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை. அதே மாதிரி சூட்சமத்துக்குள்ளே 9 பாதத்துலேயும் எனக்கு 2 சம்பந்தமே வரல, இந்த பக்கமும் சம்பத்து வரல, அந்த பக்கமும் சம்பத்து வரல அப்படின்னா நீ சம்பாதிக்கவே முடியாது. சம்பாதிக்கிறது நீ ஆக மாட்டேன், அந்த வேலைக்கு நம்ம ஆக மாட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஓகேங்களா? அதே போல் தசாநாதனுக்கு முன்னாடி பின்னாடி 2 கிரகத்தை பார்க்கணும். எந்த தசா நடத்தினாலும் முன்னாடி பின்னாடி 2 கிரகத்தை பார்க்கணும். ஓகேவா? 2மே சுபகிரகமாக இருந்ததுன்னா இந்த தசா ஃபுல்லாக நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு அர்த்தம். நீ எதையும் நினைக்க வேண்டாம். முன்னாடி ஒரு சுக்கிரன், பின்னாடி ஒரு குரு, முன்னாடி ஒரு புதன், பின்னாடி ஒரு சுக்கிரன்னா இந்த பக்கம் போனாலும் சொகுசு வாடா மாப்பிள்ள வாடா மச்சாம்பாங்க, அந்த பக்கம் போனாலும் கொடுத்து உதவிக்கு ஆள் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் ஒருத்தர் குத்துறவன், அந்த பக்கம் ஒருத்தர் கத்தி, இந்த பக்கம் ஒரு கடுவாக இருந்தது அப்படின்னா நமக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். இங்கே யார் இருக்கா? இங்கே ராகு ரிவேஸ் கிரகம். ராகு மகம் 3ல் இருக்கிறாருங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? ரிவேஸில் தான் போவார். புரிஞ்சுதா கான்செப்ட்? ரிவேஸ்னால் எப்படி வருவார்? மக 2 மக 1 அப்படின்னு போவார். அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ இவருக்கு பின்னாடி யாருன்னா யாரும் கிடையாது, அப்போ நம்ம எடுக்கக்கூடாது. இவருக்கு திரிகோணத்தை பார்க்கணும். இவருக்கு இங்கே என்ன இருக்கிறாரு? மகம் 3ல் இருக்கிறாரா? அப்போ இங்கே அஸ்வினி 3ல் கிரகம் இருக்கா? இல்லை. அஸ்வினி 4ல் தான் கிரகம் இருக்குது. அஸ்வினி 2ல் கிரகம் இருக்கா? இல்லை. இங்கே 3 4ல் தான் கிரகம் இருக்குது. அப்போ இங்கே கிரகமே இல்லை. அப்போ பொறுத்த ராகு யாரை தொடரோன்னா ராகுக்கு யாருமே தொடலை. பின்னாடி யார் இருக்கா? ராகுக்கு முன்னாடி யாரும் இல்லை, பின்னாடி யார் இருக்கா? செவ்வாய் இருக்காரா? குரு இருக்கிறாரு, பூரம் தானே இருக்குது. அப்போ குரு ராகு இணைவு இருக்குது, இணைவு இருக்குது. பின்னாடி நல்ல கிரகம் இருக்குது, முன்னாடி கிரகம் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இது நல்லது தான். இது பொருளாதார வகையில் மட்டும் கொடுத்துரும். இப்போ இந்த குருவை எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. சூரியனை தான் இங்கே எடுக்கணும். சூரியன் அங்கே இருக்கிறாருன்னா ஜென்ம பகை.
குரு மட்டும் இருந்திருந்தாருன்னா உண்மையாலே சூப்பர் தான். ஆனால் குரு இங்கே நட்சத்திர கிரக ரீதியாக பரிவர்த்தனை வந்ததுனால சூரியனை தான் வச்சு அங்கே வச்சுக்கணும். அப்போ சூரியன் ராகு என்னென்னா கிரகண தோஷம். பின்னாடி யார் இருக்கா? உங்கள் தெளிவான சூரியன்னா நமக்கு தெரியும், பிரகாசம்னு தெரியும். ராகுனா என்னது? இருள் தன்மைன்னு அர்த்தம். ஸோ சூரியன்ற பிரகாசத்தை ராகு என்ன பண்ணுறாரு? ராகு திசை ஃபுல்லாக அதோடைய பிரகாசத்தை அழிக்கிறதுக்கான தயாராக சூரியன் வராருன்னு அர்த்தம். இந்த பரிவர்த்தனை ஆயிடுச்சு ஆனதுனால, ரைட்டா? இப்போ இந்த கிரகம் வந்து பின்னாடி எது இல்லைனால தப்பிச்சிருச்சு. சப்போஸ் வேறு ஏதாவது கிரகம் இருந்தால் கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலனை மாற்றிக்கணும். பாவகிரகங்கள் மட்டும் இருக்கவே கூடாது. ஒரு தசாபுத்தியில் பாவகிரகம் மட்டும் இருக்கக்கூடாது. அதே போல் இந்த ராகு தசை நடக்குது அப்படின்னா ராகுக்கு 2, ராகுக்கு 6, ராகுக்கு 10 இந்த இடத்துல கண்டிப்பாக கிரகம் இருந்தே ஆகணும். இந்த ராகுக்கு 2ஆம் இடத்துல, ராகுக்கு 6ஆம் இடத்துல, ராகுக்கு 10ஆம் இடத்துல இது இருந்தால் மட்டும்தான் அந்த திசையில் சம்பாதிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? இவருக்கு ராகுக்கு 10ல் யார் இருக்கா? புதன் இருக்குது. அப்போ ஒரு தசாநாதனுக்கு 2, 6, 10ல் உங்களுக்கு கிரகம் இருந்ததுன்னா எப்படியா இருந்தாலும் யார்கிட்டேருந்து பணத்தை கொண்டு வந்து நம்ம பாக்கெட்டுக்கு கொண்டு வந்துடும். இல்லைன்னா அந்த திசா புத்தி நமக்கு நியூட்ரல் தான். அடுத்து புத்தி வரும்போது மாற்றிக்கலாம். இப்போ ராகு முடிஞ்சிருச்சு, குரு வந்துட்டார். அதே மாதிரி குருவுக்கு 2 பாருங்கள், 2, 6, 10னா பணம் வரப்போகுது, இல்லைன்னா பணம் வரப்போகிறது கிடையாது. ஓகேவா? எல்லாம் ஒரு தசாபுத்தியில் நீங்கள் எல்லாமே எடுக்கலாம். இந்த தசாபுத்தியில் இந்த நம்ம எடுத்துட்டோம். தசாபுத்தி எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம்? இங்கே வந்து கர்மா வந்துருச்சு, அதே போல் வந்து இங்கே வந்து மைத்திரம் வந்துருச்சு. அப்போ ஜென்மம் இயங்குது, பரம மைத்திரம் இயங்குது. அப்போ பரம மைத்திரத்தை நான் எப்பவுமே சொல்லிட்டேன், 2 கெட்ட நிலமன்னு சொல்லிட்டேன். இவனை நல்லவனும் நம்பக்கூடாது, கெட்டவனும் ஒதுக்கி வைக்க முடியாது. 2மே இயங்கும் இந்த தன்மையில். ஸோ அவங்ககிட்ட அந்த டைமில் நம்ம உஷாராக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் உஷாராக பார்த்து நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ராகுதசை நமக்கு எப்படி சார் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே எனக்கு எல்லாமே சம்பத்து வந்துருச்சு சார். உதாரணத்துக்கு எனக்கு 2மே சம்பத்து வந்துருச்சு சார்னா ராகுதசை நல்லா பணம் வரப்போகுது, டெவலப் ஆக போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்? ராகு அப்படியே லக்னமாக போடுங்க, தசாநாதனை விட்டுருங்க, சாரி லக்னத்தை விட்டுருங்க, ராகுவை லக்னமாக போடுங்க. ராகுவை லக்னமாக போட்டு ரிவேர்ஸில் பலன் எடுங்க, ஃபார்வேர்டில் எடுக்காதீங்க. ராகுக்கு 2ஆம் இடம் இதுதான் 2ஆம் இடம், ராகுக்கு 3, ராகுக்கு 4. ஏன்னா ராகு ரிவேர்ஸ் கிரகம் தானே. ஸோ இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அழகாக இப்போ ராகுக்கு 2ல் கிரகம் இருக்கா? இல்லை. 2ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? ராகுக்கு 5ல் இருக்கார். அப்போ சந்திரன் ராகு சேர்க்கையா? அப்போ சந்திரன் ராகு சேர்க்கைங்கிறது நல்ல அமைப்பு கிடையாது, மாயை. சந்திரன் ராகு சேர்க்கைங்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. 1-5-9 சந்திரன் ராகு சேர்க்கை வரும்போது மாயை உலகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த ராகுக்கு 3ஆம் அதிபதி யார்? புதன். புதன் எங்கே இருக்கார்? ராகுக்கு 10ல். ரைட்டுங்களா? அப்போ 3ஆம் இடம்னா என்னது? 3ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். தகவல் தொடர்பு, யூடியூப்பு, ஓகேங்களா, மேடை எல்லாமே அதே தான். இதெல்லாம் 10ல் இருக்கிறதுனால சிறப்பான ஒரு அமைப்பை பண்ணி கொடுத்துரும் ராகு. ராகுக்கு 4ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். எங்கே இருக்கார்? 8ல் இருக்கிறார், மாந்தியோடு உட்காந்துருக்கிறார். ஸோ இந்த நேரங்களில் அம்மாவுக்கு பாதிப்பு, அம்மாவுக்கு பாதிப்பு. ராகு திசைக்கு 4ஆம் அதிபதி தன் ஸ்தானத்துக்கு, ராகுக்கு 8ல், லக்னத்துக்கு பாதகத்தில். புரியுதுங்களா? அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு பாதிப்பு. ரைட்டா? அடுத்தது 4ஆம் அதிபதி 8ல், தன்னோட பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அழியும். சொத்து வாங்கினா இருக்காது, நிலைக்காது, அழிஞ்சு போயிடும். அதனால் சொத்துக்கள் இந்த காலத்தில் வாங்க முடியாது, இவர் பேரில் வாங்க முடியாது. மனைவி பேரில் இருக்கிற சொத்துக்களும் பிரச்சனை வரும். சுக்கிரனாக இருக்கிறார் இல்லையா? ஸோ மனைவி பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கும் வில்லங்க வரும், பிரச்சனை வரும். இவர் வீடு சளிய தோசை வீடு ஒரு நல்ல அமைப்பு கிடையாது, சளிய தோஷத்தில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? சுக்கிரன் மாந்தி 4ஆம் அதிபதியாகி வந்ததுன்னா அது கண்டிப்பாக ராகு ஆரம்பித்தாருன்னா கொண்டாந்து விட்டுரும். ராகுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆகிட்டாரா? ஸோ அவர் வந்து மாந்தியோடு சேர்ந்துருக்காரா? அவர் ராகுக்கு 8ல் உட்காந்துருக்காரா? செவ்வாய்க்கு 8ல் உட்காந்துருக்காரா? ஸோ கண்டிப்பாக அந்த சளிய தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு தசனை பண்ணி கொடுக்கும். ராகுக்கு 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை. 5ஆம் அதிபதி யார்? செவ்வா. அவர் எங்கே உட்காந்துருக்காரு? லக்னத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை ராகு திசையில் பெண்ணுக்கு செவ்வாய் ராகு எப்பெல்லாம் பெண்ணுக்கு சங்கிக்குதோ அப்போ அவங்க கல்யாணம் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பெண்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய நேரம், ருது அதிகமாகக்கூடிய நேரம், குழந்தை பிறக்கக்கூடிய நேரம், குழந்தை உருவாகக்கூடிய நேரம், கர்ப்பம் தரிக்கக்கூடிய நேரம், இது எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ராகு திசையில். அது மெயினாக குரு புத்தி சனி புத்தியில். புரியுதுங்களா? அதை அப்படியே ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்தது இந்த ராகுக்கு 6ஆம் அதிபதி, ராகுக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனையாக இங்கே வந்துட்டார். ஸோ இப்போ ராகுக்கு 6ஆம் அதிபதி ப்ளஸ் வந்து 9ஆம் அதிபதி
ஓகேங்களா. அவர் எங்கே உட்காந்துருக்க 9ல் உட்காந்துருக்கார். அப்போ 6ஆம் இடம்னா சர்வீஸ். இவர் சர்வீஸாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் இல்லையா, பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு இல்லையா. ஸோ சர்வீஸ் ஓரியன்டுக்கெல்லாம் நல்ல கௌரவம், மதிப்பு, மரியாதை அதுக்கெல்லாமே சிறப்பாக அந்த ராகு தசை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இந்த ராகுக்கு 7 குடைவன். அப்போ ராகுக்கு 7ல் கேது, 7ஆம் அதிபதி சனி எங்கே இருக்கிறாரு, 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல. அப்போ ராகுக்கு 12ஆம் இடத்துல. 100% மனைவியோட ஒற்றுமையாக இல்லைன்னா 12ஆம் இடம்ங்கிறது விரயம். புரிஞ்சுதா கான்செப்டு? ராகுக்கு 7 குடைவன் 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போய் கேதுவாக இருந்து, இந்த வீடுக்கு கேது ஏற்கனவே இருக்கிறாரு. ஸோ சனி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராகுக்கு 12ஆம் இடத்துல வந்துட்டார். ஸோ இதுவும் பாதிப்பு இருக்குது. உஷாராக இருந்து தான் ஆகணும், இல்லைனா மாட்டிக்குவோம். அடுத்தது 8 குடைவனும் அவர் தான், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. 9ஆம் அதிபதி 9ல். ஓகேங்களா. அப்போ அதிகமாக ஆன்மீக ஸ்தலங்கள் போகலாம், எங்கெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அங்கெல்லாம் பயணப்படக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். 9-1 பரிவர்த்தனை. சூரியன் ராகு திடீர் வெளிச்சம், திடீர் புகழ், திடீர் மதிப்பு, மரியாதை, மிகப்பெரிய யோகம், இது எல்லாத்தையும் இந்த சூரியன் ராகு சேர்க்கை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் பாதகாதிபதி செவ்வாய் அங்கே இருக்கிறாரு, உஷாராக இருக்கணும். அடுத்தது ராகுக்கு பொறுத்தவரையிலும் 12ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, இப்படி பார்க்கும்போது 10ல். ஓகேங்களா. அப்போ வெளிநாடு போய் இல்லை வெளிமாநிலம் போய் இல்லை ஏதாவது ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணான்னா டெவலப்மெண்ட் இருக்குது. இல்லைன்னா சம்பாதிக்கிறதுலாம் என்ன ஆகும், ஏதாவது ஒரு முதலீடு போட்டு, முதலீடு 12ஆம் பாவகம். ஓகேங்களா. முதலீடு போட்டு அப்படியே நிற்கும். புரியுதுங்களா. ஸோ வந்து இது புதனுடைய தன்மை, 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியது. ராகுக்கு 11ஆம் அதிபதி யார், சுக்கிரன். அவர் எங்கே இருக்கிறாரு, 8ல். அப்போ ஆசைகள் நம்மளுடைய அதை பண்ணணும் இதை ஏதாவது நினைப்போம், அதெல்லாம் என்ன ஆகும், நிராசையாக மாறிடும். நம்ம நினச்ச மாதிரியான விஷயங்களை பண்ண முடியாது. ராகுக்கு 12ல் சனி. அப்போ நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு இது எதுவுமே கிடையாது. ராகு திசையில் நியூட்ரல். சனி வந்துட்டார் அங்கே. சனி வந்தால் வயசாகி போச்சுன்னு அர்த்தம், ரைட்டா. ஸோ 12ஆம் இடம் பாதிப்பு. 12ஆம் இடத்து அதிபதி 10ல். ஓகேங்களா. அப்போ தொழில் தான் நமக்கு எல்லாமே, வேறு ஒன்றும் இங்கே கிடைக்க போகிறது கிடையாது. இதுதான் ராகு திசையில் இவர் அனுபவிக்கக்கூடியது விஷயம், ரைட்டா கான்செப்டு. இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திசாவுக்கும் பலன் எடுத்துக்கலாம், பாதசார ரீதியாகவும் பலன் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஐயா நான் சொன்ன பலன் சரியா? புஷ்கரண வம்சம் வேலை செய்யுமா? சூப்பர் பாயிண்ட். புஷ்கரண வம்சம் எல்லாத்துக்கும் வேலை செய்யுமானா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் 2, திருவோணம் 2ங்கிறது வந்து இவருக்கு புஷ்கரண வம்ச பாதம் சார், எனக்கு வேலை செய்யுமா சார் அப்படின்னா, இப்போ இந்த திருவோணம் 2ங்கிறது எத்தனாவது பாதம் இந்த ராசியில்? உத்திராடம் 2, உத்திராடம் 3, உத்திராடம் 4, திருவோணம் 2, 1, 5வது பாதம். இந்த ராசியில் 5வது பாதம். ஆனால் இவருக்கு எத்தனாவது பாதம் பாருங்க. இவர் அஸ்வினியில் பிறந்திருக்காரு இல்லையா, அஸ்வினி 4 இல்லையா, அஸ்வினி 4ங்கிறது அங்கே என்னது திருவோணம் 1 இல்லையா, உத்திராடம் 1, 2, 3, 4, அங்கே அஸ்வினி 4ங்கிறது என்ன வரும், திருவோணம் 1, 2. அப்போ வந்து இவருக்கு இது 2வது பாதமாக செய்யும். திருவோணம்ங்கிறது இந்த சம்பத்தாக வேலை செய்யும், கண்டிப்பாக சம்பத்து வரலாம். புஷ்கரண வம்சம் பெற்ற கிரகங்கள் உங்களுடைய நட்சத்திர பாதத்தை சொன்னது போல 2, 4, 6, 8 வந்ததுன்னா மிகப்பெரிய யோகம் உண்டு. இது வந்து வெளிப்படையாக பார்க்கும்போது பிரத்யேகமாக வந்துட்டு போகுது. அப்போ என்னென்னா சண்டை சச்சரவும் வரும், பொருளாதாரமும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருப்போம் நம்ம. இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும், அதுவும் இருக்குன்ற மாதிரி. ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கும், சம்பத்து வரலாம். புஷ்கரண வம்ச பாதம் வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே விபத்து வரக்கூடாது, உள்ளுக்குள்ளே விபத்து வரக்கூடாது. உள்ளுக்குள்ளே வந்து வதை வந்ததுன்னா காளி. புஷ்கரண வம்ச பாதம் எல்லாருக்கும் நல்லது செய்யுமானா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் சூட்சமத்தில் போய் பார்க்குறது. புஷ்கரண வம்சம் நல்ல பாதம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு 2, 4, 6, 8 வந்ததுன்னா அற்புதமாக யோகம் செய்யும். அது எங்கே இருந்தாலும் அந்த பாவத்தை இயக்கிட்டு கொடுத்துட்டு போயிடும். அப்போ இது வந்து திருவோணத்தில் இருக்குது. திருவோணம் 2ங்கிறது இவருக்கு சம்பத்து தான் வந்திருக்குது. ஓகேங்களா. சம்பத்து வந்து பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்றதுனால அந்த நல்லது பண்ணி கொடுக்கும். இதே விபத்தோ பிரத்யேகவோ வதையாக வந்ததுன்னா புஷ்கரண வம்ச பாதம் வேலை செய்யாது. நிறைய பேர் சொல்லுவாங்க புஷ்கரண வம்ச பாதத்தில் என்னோட கிரகம் இருக்குது ஆனால் எனக்கு நல்லாவே இல்லை சார் அப்படின்னா நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 3, 5, 7 வந்ததுன்னா நியூட்ரல் ஆயிரும். உதாரணத்துக்கு நான் என்னுடைய ஆய்வை தான் நான் முதல்ல எடுத்தேன். நான் பிறந்தது பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம், புரியுதா. பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் புஷ்கரண வம்ச பாதம் தான். அப்போ அது எனக்கு யோகத்தை கொடுக்கணும் இல்லையா. மிகப்பெரிய ஒரு நரக வாழ்க்கையை கொடுத்துச்சு அந்த பூரம். ஒரு 9 வருஷம் மிகப்பெரிய ஒரு நரக வாழ்க்கையை கொடுத்துச்சு.
குடும்பத்தில் எல்லாம் அடி, எல்லாம் ஃபெயிலியர் அந்த அந்த டைமில். அப்போ எனக்கு புஷ்கர் அமாவாசை பாதம் தானே சூப்பராக கொடுக்கணும் தானே. ஜென்மத்தை நம்பக்கூடாது, ஜென்மத்தை நம்பக்கூடாது, 3 நம்பக்கூடாது, 5 நம்பக்கூடாது, 7 நம்பக்கூடாது. 9 கடைசி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கொடுக்கவே கொடுக்காது. உங்களை காப்பாற்றி உசுப்பேற்றி மேலே ஏற்றிடும், வானத்தை ஏற்றிட்டு மேலே ஏற்றி மேலே வந்து விட்டுரும், இறங்க வைக்காது. 9 மட்டும் நம்பிடாதீங்க, அது வந்து 9உடைய தன்மை. ஆனால் உசுப்பேற்றி மேலே ஏற்றி விட்டுரும். இப்போ கோவம் வரும்பாருன்னு சொல்லி கையை முறிக்க வைக்கும், சண்டை போட வைக்கும், கடைசியில் அவன் மான்கிறத போட்டு அவன் ஓடிடுவான். அதுதான் 9 இயங்கும். ஸோ 9 நம்பக்கூடாது. ஓகேவா? அப்போ ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு புஷ்கரணமாச பாதம் பெற்ற கிரகங்கள் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி 2ல் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் வந்து புதன் இருக்கார். ஆனால் அவர் எனக்கு அஷ்டமாதிபதி. புரியுதுங்களா? அப்போ புரட்டாதி 2ங்கிறது நம்ம கணக்கு போட்டுகிட்டே இருக்கிறேன். புரட்டாதி 2ல் இருக்குது, அஷ்டமாதிபதி திசை வருது, நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு புத்தி வருது, என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கும்போது பூரட்டாதி 2ங்கும் போது நான் கணக்கு போடுறேன். இப்போ பூரட்டாதி 2ங்கிறது இந்த ராசி எத்தனாவது பாதம்? 8வது பாதமா? இந்த பூரட்டாதி 2ங்கிறது கும்பராசியில் 8வது பாதம் இல்லையா? நான் பிறந்தது பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம். பூரம் 3 1ன்னா அடுத்தது பூர 4 2ஆ? உத்திரம் 3வது பாதமா? அப்போ இங்கே பூரம் 4ன்னு வருது இல்லையா? அதுதானே இங்கே பூரட்டாதி 2. கான்செப்ட் புரிஞ்சுதா? அப்போ எனக்கு இங்கே 2 சம்பத்தா, அப்போ அங்கே 2 எனக்கு சம்பத்தா. அப்போ கண்டிப்பாக இங்கே அஷ்டமாதிபதி நமக்கு என்ன இருக்கிற உள்ள சம்பத்தில் இருக்கிறாரு. இருக்கிற கிரகங்கள்லேயே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் தான் இப்போ நல்லா இருக்கிறாரு. ஏன்னா புதன் பூரட்டாதியில் இருக்கிறதே அபூர்வம், அது குரு, அது புஷ்கர அமாவாசை பார்த்துட்டு இருக்கிறது 2வது அபூர்வம், 3வது சம்பத்தில் இருக்குது. அப்போ இந்த புதன் நமக்கு என்னத்தை கொடுக்குறாரு? ஒழுங்காக கொடுப்பாரு, வச்சுக்காதது உன்னுடைய கையில் தான் இருக்குது. புரிஞ்சுதா கான்செப்ட்டு? ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நமக்கு ஆய்வு பண்ணுறது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஆய்வு பண்ணுறது. இது வந்து நீங்கள் ஆய்வுகள் பண்ண தான் இது எடுக்க முடியும். இது வந்து ஒரு ஜாதகத்துக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தா பொறுமையாக உட்காந்து கட்டமாக போட்டு ஆய்வுகள் பண்ணிக்கலாம். வந்து உட்காந்து 5 நிமிஷத்தில் பலன் சொல்லுன்னா இத்தனைலாம் போட முடியாது, இதனெல்லாம் பண்ண முடியாது. இது ஏதாவது தப்பு பண்ணிடுவோம். அந்த கணக்கு போடும்போது இதையும் கூடிய விரைவில் நம்ம ஆப்பில் கொண்டு வரதுக்கான ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் கொண்டு வந்துடுவேன். ஓகேங்களா? ஆப்பில் கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு அந்த 1 2 1 வருஷம் வருஷம் நமக்கு தெரிஞ்சோம் இல்லையா? என்ன பாதம் தெரிஞ்சால் போதும், நம்ம வச்சு இதை வச்சுக்கிட்டு இது விபத்தில் இருக்குது, பிரச்சனையாக போகுது, இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொண்டு வந்துடலாம். இதை வந்து இந்த வருஷம் ஆண்டுலால் பண்ண முடியாது. அது ஒரு 2-3 மாதத்து அப்டேட்டுக்குள்ளே இந்த இதையும் நம்ம வந்து நம்மளுடைய ஆப்பில் கொண்டு வந்துடலாம். எல்லாருமே வந்து ஈஸியாக ஜோதிடத்தை வந்து பழகட்டும், அனுபவிக்கட்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா இதில்? புரிஞ்சு போச்சா? சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு இந்த விஷயத்தை ரொம்ப நாளாக வந்து மறைச்சி வச்ச ரகசியம், பரம்பொருள் ரகசியம், இந்த பாத ரகசியத்தை நீங்கள் எல்லாமே வாழ்க்கையில் பயன்படுத்துங்க, உங்கள் வாடிக்கையாளருக்கு கொடுங்க. ஓகேங்களா? எல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் அனுபவிச்சு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்னு சொல்லி இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோட சேர்ந்து இந்த நிறைவாக என்னுடைய உரையை நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணோம்னா மாநாடு வரைக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. மாநாடு வரைக்கும் கொஞ்சம் ஐயா பிஸி, ஆல் டைம் பிஸி. மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுனா தொடர்பு கொள்ளலாம். மாநாடு வந்து ஜனவரி 4, 5 குடும்ப விழா வச்சுருக்கோம். இந்த நாட்களில் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு கலந்துக்கங்க. என்ன கேட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பொங்கல் முடிந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்காக வெயிட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா பொங்கல் முடிஞ்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி பார்க்க முடியுன்றவங்க மட்டும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னுடைய நம்பர் 96 594 125 37 96594 12537. இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்டுக்கோங்க. நான் வந்து முன்னாடி பணம் வாங்குகிற பழக்கம் கிடையாது. ஜாதகம் பார்க்குற அன்னைக்கு காலையில் தான் பணம் வாங்குவேன். அதனால் தயவு செஞ்சு முன்னாடி பணம் கட்ட வேண்டாம். அதே மாதிரி சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒருத்தர் ரொம்ப ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி, நான் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் டேட் கொடுத்துட்டேன். அப்பாயின்மெண்ட் டேட் அவர் பணம் கட்ட முடியல. ஐயா நீங்கள் பணம் கட்ட முடியலைங்க, நீங்கள் பாருங்கள் நான் பணம் கட்டுறேன்ட்டார். சரி, ஏதோ ரொம்ப கேட்குறாருன்னு சொல்லிட்டு நானும் எப்பயும் போல் பார்த்து முடிச்சு இன்றைக்கி 1 மாதம் ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு, நான் பணம் வரல. இப்போ இந்த மாதிரி சில புண்ணியவான்கள் இருக்காங்க. ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது பிரபஞ்சம் வந்து எதை கொடுக்கிறதோ அதை முழுமையாக நம்ம ஏற்றுக்கணும். எதை நம்மக்கிட்ட கொடுக்கலையோ அதை நம்ம ஏற்றுக்கக்கூடாது, அதுதான் விஷயம். ஸோ அவருடைய கர்மா அவருடையது, அதை அவரே அனுபவித்து கொள்ளட்டும் என்று கூறி
ஸோ தயவு செஞ்சு நல்லவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. தவறானவங்கிட்ட போய் லட்ச லட்சமாக கொடுக்குறீங்க. சரியானவங்கக்கிட்ட சரியான வகையில் நாங்கள் கிட்ட பரிகாரம் பண்ண மாட்டோம், பரிகாரத்துக்கு அனுப்ப மாட்டோம், 50,000 கொடு 1 லட்சம் கொடுன்னு கேட்க மாட்டோம். ஓகேங்களா? உண்மையாக உணர்வுபூர்வமாக 1000 ரூபா சொல்லி அதுக்கு உங்ககிட்ட ஓகே வாங்கி விருப்பம் இருந்தால் மட்டும் எங்ககிட்ட ஜாதகம் பாருங்கன்னு தான் சொல்லுவோம். அந்த காசையும் வந்து ஆரோக்கியமான வகையில் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏன்னா நாங்கள் மாநாடு ஆகட்டும், கருத்தரங்கம் ஆகட்டும், எதுக்கிட்டையும் யாருக்கிட்டையும் நாங்கள் காசு வாங்குறதில்ல. எங்களுடைய வருமானம், எங்களுடைய மாணவருடைய வருமானத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய காணிக்கையில் தான் நம்மளுடைய எல்லா விஷயம் செய்கிறோம். அதை உணர்ந்து எல்லோரும் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கும் கூறி இந்த அருமையான வாழ்க்கைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி உங்கள் அனைந்து விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. இதுவரை பாதம் சொல்லும் பரம்பொருள் ரகசியம் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்றதே இன்றைக்கி நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களும் கொஞ்சம் வியப்பாக தான் இருந்துச்சு. அது போட்டது வந்து என்னோட ஜாதகம் தான். கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சரியாக இருந்துச்சு. மொத்தமாக சரியாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதனால் கிட்டத்தட்ட சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்.